அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயில் கலை இலக்கியச் சோலையின் நிழல் சந்திப்பில் காணொளி மூலமாக இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜான் பிரான்சிஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்ற இருக்கக்கூடிய நண்பர் அலெக்சாண்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் காணொளி மூலமாக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய லாவண்யா சத்யநாதன் அவர்களே, அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஏன் பன்மொழி கவிதைகள் பற்றி நாம் பேச வேண்டும்? பன்மொழி கவிதைகளை நம்மால் எப்படி அணுக முடிகிறது? தமிழில் இருக்கக்கூடிய கவிதைகளை படிப்பவர்களுக்கு பன்மொழி கவிதைகள் புதிதாக கூட தோன்றக்கூடும். பன்மொழி கவிதைகளை ஒரு வசதிக்காக இந்திய கவிதைகள், பிற நாட்டு கவிதைகள் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். இந்திய கவிதைகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் எழுதப்படக்கூடிய கவிதைகள். அது மலையாள மொழியாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். ஆக இந்திய மொழிகளில் எழுதப்படக்கூடிய கவிதைகளை பலவற்றையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். ஆகவே இந்திய கவிதைகளில் என்ன மாதிரியான குரல் ஒலிக்கிறது? தெற்கிலிருந்து ஒலிக்கக்கூடிய குரல் எப்படி வடக்கிலிருந்து ஒலிக்கக்கூடிய குரலிலிருந்து மாறுபட்டிருக்கிறது? அல்லது தெற்கின் கவிதைகள் வடக்குக்கு சொல்வதென்ன, வடக்கின் கவிதைகள் தெற்குக்கு சொல்வதென்ன, கிழக்குக்கும் மேற்குக்குமான உரையாடலை கவிதைகள் எப்படி முன்னெடுக்கின்றன? இப்படிப்பட்ட சிந்தனைகளைத்தான் நாம் பன்மொழி கவிதைகள் மூலம் பெற முடிகிறது. பன்மொழி கவிதைகள் உரையாடலுக்கான களம் வகுத்து தருகின்றன, கலாச்சார பரிமாற்றத்திற்கான களத்தை உருவாக்கி தருகின்றன. குறிப்பாக தமிழ் கலாச்சாரம் என்பது வேறு, கேரள கலாச்சாரம் என்பது வேறு. தெற்கின் கலாச்சாரம் வேறு, வடக்கின் கலாச்சாரம் வேறு. தெற்கின் உணவு பழக்கம் வேறு, வடக்கின் உணவு பழக்கம் வேறு. ஆகவே உணவு பழக்கம் மாறுபடுகிறது, வாழ்க்கை முறை மாறுபடுகிறது, சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுபடுகின்றன, சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன. இந்த எப்படிப்பெல்லாம் வேறுபடுகிறதோ இந்த வேறுபாடுகள் எல்லாம் கவிதைகளில் தெளிவாக பிரதிபலிக்கின்றன. ஆகவே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாறுபாட்டை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மேற்கின் கவிதைகளை வாசிக்கிற பொழுது மேற்கின் தட்பவெட்பம் நமக்கு புதிதாகப்படுகிறது. குறிப்பாக கனடா நாட்டு கவிதைகளை எடுத்து வாசிக்கிற பொழுது கனடா நாட்டினுடைய தட்பவெட்பம் என்று தான் சொல்வது காலநிலையை சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலநிலை மட்டுமல்ல, அந்த காலநிலை மனிதன் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை ஆட்வுட் போன்ற கவிஞனுடைய படைப்புகளில் நான் பார்க்க முடிகிறது. அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஆப்பிரிக்க கவிதைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே ஆப்பிரிக்க கவிதைகள் போல இங்கு அடக்கி ஒடுக்கப்பட்ட தலித்துகளுடைய குரல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பன்மொழி கவிதைகளை வாசிக்கிற பொழுது பல்வேறுபட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை, அந்த நாட்டில் மக்கள் எதிர்கொள்கிற இடர்பாடுகளை இனம் கண்டு கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு இடத்தில் போர் ஏற்படுமானால் அந்த போர் சூழல் எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாம் பெரும்பாலும் எல்லா போர் சூழலுக்கும் ஒத்து வருவதாகவே தோன்றுகிறது. போரில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் எழுதக்கூடிய கவிதைகள், போரில் மடிந்து போகிற குழந்தைகள் பற்றிய கவிதைகள், இவையெல்லாம் நம்மளை பதைபதைக்க செய்கின்றன. நாடு கடந்தும் நாம் பதைபதைத்து போகிறோம். ஆகவே போர் கவிதைகள் ஒரு வகையில் பார்த்தால் இந்த கலாச்சார வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு புள்ளியில் நம்முடைய கவிதைகள் இணைப்பதாகப்படுகிறது. ஏதோ ஒரு புள்ளியில் இந்த மாறுபாடுகள் இணைக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அந்த புள்ளி வேறு ஒன்றுமல்ல, மனிதம் என்ற ஒற்றை புள்ளியில் கலாச்சார மாறுபாடுகள் கடந்து பன்மொழி கவிதைகள் சந்திப்பதை நாம் இனம் கொண்டு கொள்ள முடிகிறது. இந்த நேரத்தில் பன்மொழி கவிதைகளில் ஒன்றிரண்டை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பன்மொழி கவிதைகளில் பிரச்சனைகளை பாடுகிற கவிதைகள் மட்டுமல்ல, ஏற்கனவே குறிப்பிட்டது போல சொல் முறையில் மாறுபாடு ஏற்படுகிறது. எப்படி சொல்வது என்பதில் மாறுபாடு உண்டு. ஒரு தமிழ் கவிஞன் ஒரு பிரச்சனையை பாடுவதற்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் ஒரு பிரச்சனையை பாடுவதற்குமான வித்தியாசம் உண்டு. பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த பன்மொழி கவிதைகள் பாடுகின்றனவா என்று சொன்னால் இல்லை, மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய கவிதைகளையும், அதாவது லைட் போயம்ஸ் என்று சொல்லக்கூடிய லேசான கவிதைகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு கவிதை தான் கிறிஸ்டோபர் லோக்கினுடைய லண்டன் விமான நிலையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. நேற்றிரவு லண்டன் விமான நிலையத்தில் மரத்தாலான குப்பை தொட்டி ஒன்றை நான் கண்டேன்.
நான் உங்கள் வசதிக்காக மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். நேற்றிரவு லண்டன் விமான நிலையத்தில் மரத்தாலான குப்பை தொட்டியை நான் கண்டேன். தேவையற்றவற்றை இங்கே போட்டு விடுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. ஒரு கவிதை எழுதி அதனுள் போட்டேன் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறார். ஆகவே இப்படி சொல் முறையில் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஒரு விஷயத்தை அணுகுகிற போக்கில் மாறுபாடு தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை படிக்கிற பொழுது நமக்கு இன்னொரு எண்ணம் ஏற்படுகிறது. பன்மொழி கவிதைகளை அந்தந்த மொழிகளில் எப்படி படிக்கலாமா என்ற கேள்வி எழுகிறது. சில ஆங்கில எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள், அந்தந்த மொழியிலேயே நீங்கள் அந்தந்த கவிதைகளை படிக்க வேண்டும். அதாவது கிரேக்க மொழியில் ஒரு படைப்பு எழுதப்பட்டிருக்குமானால் கிரேக்க மொழி கவிதையை கிரேக்க மொழி தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும். இது சாத்தியமா என்றால் சாத்தியப்படாத ஒன்று என்பதால் நாம் மொழிபெயர்ப்பு பக்கம் திரும்ப வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த உரையாடலை தொடங்கலாம். பன்மொழி கவிதையை முதலில் வாசிக்க தொடங்குகிறவர்கள் தமிழில் கிடைக்கக்கூடிய பன்மொழி கவிதைகளை வாசிக்கலாம். ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருந்தால் ஆங்கில கவிதைகளை நேரடியாக வாசிக்கலாம். மலையாள மொழி தெரிந்தவர்கள் மலையாள கவிதைகளை நேரடியாக வாசிக்கலாம். அது தெரியாத பொழுது அவற்றை மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கலாம். நான் இப்பொழுது குறிப்பிட்டது லண்டன் விமான நிலைய கவிதை போல நகைச்சுவையாக பேசக்கூடிய கவிதைகள் உண்டு. வாழ்க்கையினுடைய பிரச்சனைப்பாடுகளை பேசக்கூடிய கவிதைகள் உண்டு. எமிலி டிக்கன்சன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் ஒரு இடத்தில் எழுதுகிறார், என்னால் ஒரு மனதை சிதையாமல் மீட்க முடியுமானால் என் வாழ்வு வீணில்லை. ஓர் உயிரின் வலியை போக்க முடியுமானால், ஒரு காயத்தை ஆற்ற முடியுமானால், மயங்கி விழுந்த ஒரு ராபின் பறவையை அதன் கூட்டில் சேர்ப்பிக்க முடியுமானால் என் வாழ்வு வீணில்லை. ஆகவே உயர்ந்தபட்ச மனிதாபிமானத்தை கோரி நிற்கக்கூடிய படைப்புகளைத்தான் நாம் கொண்டாட வேண்டி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பன்மொழி கவிதைகள் எல்லாம் ஒற்றை புள்ளியில் சந்திக்கின்றன. அது மனிதம் என்கிற புள்ளி. அந்த மனிதம் என்கிற புள்ளி என்னவென்று சொன்னால் ஜீவகாருண்ய புள்ளியாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பறவைக்காக இயங்குகிற குரலை நாம் எமிலி டிக்கன்சனில், அதாவது அனுராதா ஆனந்தனுடைய மொழிபெயர்ப்பில் பார்க்க முடிகிறது. லாவண்யா சத்யநாதன் அவர்கள் பெஞ்சமின் செபானியோ என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞர் எழுதிய ஒரு கவிதையை மொழிபெயர்த்திருக்கிறார். மிக முக்கியமான கவிதை, இன்றைக்கு மிகவும் தேவையான ஒரு கவிதையும் கூட. எதிர்காலத்தின் ரோபோக்கள். தலைப்பை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நிகழ்காலத்தின் ரோபோக்கள் அல்ல, எதிர்காலத்தின் ரோபோக்கள். எதிர்காலத்தின் ரோபோக்கள் இன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீ அவர்களை ரயிலில் பார்க்கிறாய். செய்தித்தாள்கள் சொல்வதை கேட்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் இயக்கம், வேலை செய்வது, மது அருந்துவது என எல்லைகள் குறுகலானது. அவர்களின் மகிழ்ச்சி செக்ஸ் சுகம் அனுபவிப்பதும் விரும்பும் மலிவான உணவை உண்பதும் தான். அரசியல்வாதிகள் அவர்களின் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காக ஒருபோதும் சிந்தித்ததில்லை. அவர்களால் எப்பொழுதும் தங்களுக்காக சிந்திக்க முடிந்ததில்லை. உஷார், கவனத்துடன் அணுகவும். அவர்கள் மன அமைவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கவனிங்கள், மன அமைவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக மன அமைவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கீழ்ப்படிய. எதிர்காலத்தின் ரோபோக்கள் இங்கே வாழ்கின்றன, கீழ்ப்படிய. எங்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கீழ்ப்படுகிறார்களோ, எங்களெல்லாம் அதிகார வர்க்கத்திற்கு மக்கள் கீழ்ப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் செய்தித்தாள்களை மட்டுமே மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மது அருந்துவது, வேலை செய்வது என்று தங்களுடைய குறுகலான வழியில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் தேச எல்லைகள் கடந்து இந்த கவிதை பேசப்படும். அங்கே இருக்கக்கூடிய எங்கெல்லாம் மனிதர்கள் அன்றாடம் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்கால ரோபோக்கள். ஆக எதிர்கால ரோபோக்கள் என்று கவிஞர் யாரை சுட்டி காட்டுகிறார் என்றால் நம்மை போன்றவர்களைத்தான் எதிர்கால ரோபோக்கள் என்று கவிஞர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கவிதை நம்முடைய வாழ்வின் ஒரு பக்கத்தை மிக தெளிவாக துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு வகையில் ரோபோக்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யும்? மனிதர்களுடைய கட்டளைக்கு உட்படும். அதுபோல் நாமும் இன்றே கட்டளைக்கு உட்பட பழகி கொண்டோம். நம்முடைய சோம்பேறித்தனத்தின் மீதான கல்லறிதலை இந்த கவிதை மிக தெளிவாக முன்வைக்கிறது. அடுத்ததாக சச்சிதானந்தன் அவர்களுடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற கவிதை.
மிக அழகான கவிதைகளை படைத்திருக்கக்கூடிய சச்சிதானந்தன் அவர்கள் கேரள கவிஞர். இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இந்த கவிதையை வாசிக்கிற பொழுது உங்களுக்கே புரியும். ஒரு தகன மேடை இதையெல்லாம் நினைவில் கொண்டு இந்த கவிதையை நீங்கள் பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்பு கவிதையில். என் கவிதையில் நான் எரிந்து தகனமாகி கொண்டிருக்கிறேன், சிதையில் எரிவதைப் போல. என் கவிதையின் மீது வார்த்தைகளை அடுக்கி அடுக்கி வைக்கிறேன், ஈர விறகுகளைப் போல. வாழை இலையை விட்டு நான் அதன் மேல் ஏறி படுக்கும்போது வார்த்தைகள் தீப்பற்றுகின்றன. என் எலும்புகள் வெடித்து சிதறும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். என் இதயம் எரிந்து அடங்கும் கற்பூரம். என் கருகும் குரல் ஓசையற்ற கானத்தை பாடும். நீங்கள் சுற்றிலும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தகன மேடையை சுற்றி மக்கள் நின்று கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம். கனல்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. கண்களால் நான் கண்டு கொண்டிருக்கும் வாழ்க்கை கொதித்து உடைந்து சிதறும். இரத்த குழாய்களிலிருந்து உருகி வழியும் என் கனவு. வெடித்து கொண்டிருக்கும் மூளையிலிருந்து சிதறித் தெரிக்கும் நினைவுகள். நீங்கள் எண்ணெய் ஊற்றுகிறீர்கள், மறுபடியும் விறகை அடுக்குகிறீர்கள், குடல்களை குத்தி பார்க்கிறீர்கள். என் செவிகளில் தாலாட்டு சுடுகிறது, என் விரல்கள் பெயர்ந்து விழுகின்றன. கால்கள் நடந்த தொலைவுகள் எரிந்து முடிகின்றன. கால்கள் நடந்த தொலைவுகள் எரிந்து முடிகின்றன. நான் சாம்பலாகிறேன். இத்தோடு கவிதை முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. இந்த கவிதையினுடைய முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம். கவிதையுடைய முடிவு மிகவும் முக்கியமானது. தன்னுடைய கவிதையிலேயே தான் ஒருவர் எரிந்து தகனமாகிற காட்சியை காட்சிப்படுத்திவிட்டு கவிஞர் சொல்கிறார், அதற்கு அடுத்து என்ன? ஒரு பூனையும் அதன் குட்டிகளும் சாம்பல் சூட்டை தேடி வருகின்றன. தகனமாய்க்கு பிறகு சாம்பல் ஆகிறது அல்லவா? சாம்பல் கூட்டை தேடி சூட்டை தேடி வருகின்றன ஒரு பூனையும் அதன் குட்டிகளும். சாம்பலில் ஒரு காட்டு தகரை செடியின் பூ மலர்கிறது. சாம்பலில் கருப்பு குட்டிகள் ஓடி ஆடுகின்றன. அவற்றை கங்கையில் போட்டு விடாதீர்கள். கங்கையில் அஸ்தி கரைப்பார்கள். அங்கே கொண்டு போய் இந்த குட்டிகளை விட்டு விடாதீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பன்மொழி கவிதைகள் எல்லாம் கடைசியில் மனிதம் என்கிற ஒற்றை புள்ளியில் சந்திக்கின்றன. தேசங்கள் வேறாக இருக்கலாம், மாநிலங்கள் மாறுபடலாம், மொழிகள் மாறுபடலாம், பழக்க வழக்கங்கள் மாறுபடலாம், ஏன் உண்ணும் உணவு கூட மாறுபடலாம். ஆனால் மனிதம் என்கிற ஒற்றை புள்ளியில் பன்மொழி கவிதைகள் சந்திக்கின்றன. ஆகவே பறவைகள் வேறு வேறாக இருக்கலாம், வானம் ஒன்றுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.